Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் எ குட் டே சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அட்வான்ஸ் ஹிந்தி டிப்ளமோ கோர்ஸினுடைய கிட் 3ல இருக்கக்கூடிய பாரதிய சன்ஸ்கார் அதனுடைய எல்லா மெயின் டாபிக்கும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இது மாதிரி 1, 2, 4 எல்லாமே வந்து எல்லா லெசனுமே அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கிட் 3ல வந்து லாஸ்ட் லெசன் மட்டும் மெயின் டாபிக் எல்லாம் வந்து கவர் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ அதெல்லாம் தான் இந்த ஒவ்வொரு வீடியோலையும் தனித்தனியாக பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா. ஸோ இது மாரி பெரிய லெசனாக இருக்கு. ஸோ பெரிய வீடியோவாக இருந்தால் உங்களுக்கு பார்க்குற கஷ்டமாக இருக்கும், அப்புறம் எனக்கும் வந்து போடுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால தனித்தனியாக வந்து ஒவ்வொரு மெயின் டாபிக்கும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து அசைன்மெண்ட்ல இருக்கக்கூடிய மெயின் விஷயங்களாக இருக்கும். அப்புறம் வந்து இதுலயே வந்து மெயின் டாபிக் ஒவ்வொரு டைட்டிலும் கொடுத்து அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல வந்து இன்னைக்கு ஹிந்து சன்ஸ்கார், ஹிந்து முறைப்படி கடைபிடிக்கக்கூடிய அந்த சடங்கு முறைகள், ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து அவங்க இறக்குற வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்றோம், பிறந்த உடனே அவங்களுடைய அந்த ஜாதகத்தை குறிக்கிறதாகட்டும், பேர் வைக்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் தலையில அந்த முண்டன் அப்படின்றது வந்து ஒரு சில இதுல வந்து ஃபாலோ பண்றாங்க. அப்புறம் வந்து உடம்புல வந்து அந்த கயிறு மாதிரி நூல் மாதிரி அது போடுவாங்க இல்லையா. ஸோ அது அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அன்னப்பிரசன்ன, சாப்பாடு ஊட்டுறது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதை பற்றின ஒவ்வொரு விளக்கங்களும் தான் இந்த ஹிந்து சன்ஸ்கார் அப்படின்ற டாபிக்ல பார்க்க போறோம். ஐ ஹோப் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் தயவு செய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அட்வான்ஸ் ஹிந்தி டிப்ளமோ அப்படின்ற பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோஸுமே இருக்கு. ஓகேவா. நிறைய பேர் வந்து அது என்ன பார்க்கணும் எப்படி அப்படின்னு நிறைய கேட்குறீங்க. ஸோ அட்வான்ஸ் ஹிந்தி ஆல் இன் ஒன் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கு. அதுல போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டாபிக்குமே வந்து எப்படி போய் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கணும், என்னென்ன லெசன்ஸ் இருக்கு அப்படின்றது எல்லாமே அதுல இருக்கு. ஓகேவா. ஓகே, மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இன்னும் வந்து நம்ம சேனலை ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அமௌண்ட் சென்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலியமா அமௌண்ட் சென்ட் பண்ணி நீங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்க்கலாம். ஹிந்து சன்ஸ்கார். பாரத் ஏக் விஷால் தேஷ் ஹை. ஓகேவா. பாரதம் அப்படின்றது ஒரு பெரிய தேசம். இதுல வந்து விபின்ன தர்மோ சம்பிரதாய மதம், அதாவது இதுல வந்து விதவிதமான ஜாதி மத பேதங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அவங்க வந்து ரீதி ரிவாஜ், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறுபடுது. அவங்க எல்லாருமே வந்து பாயிக்கு தரக, ஒரு சகோதர மனப்பான்மையோட தான் பழகிட்டு இருக்கோம். ஸோ அவங்க வந்து எந்த ஒரு குறுக்கீடும் இல்லாம, கோயி ஹஸ்தக்ஷேப் அப்படின்னா எந்த ஒரு யாருக்கும் யாரும் வந்து எந்த குறுக்கீடும் இல்லாம அவங்களுடைய அந்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல முறைப்படி ஹிந்து வந்து 16 சன்ஸ்கார், இது வந்து 16 முறை இருக்கு. ஓகேவா. ஸோ அதுல வந்து முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இதுல பார்க்க போறோம். ஜாத்கர்ம் சன்ஸ்கார், அப்புறம் நாமகரன், அன்னப்பிரசன்ன, முண்டன், யங்யோபவித், விவாஹ், அந்தியோஷ்டி, இது எல்லாமே வந்து மெயினா இருக்கு. ஸோ இதை பத்தின விஷயங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லெசன்ல வந்து மெயின் டாபிக் தான் 16 இருக்கு. ஸோ அதுல மெயினான விஷயங்கள் தான் நாம இந்த லெசன்ல கவர் பண்ணிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் जात कर्म संस्कार. जब बच्चे के जन्म हेतु स्त्री को प्रसव पीड़ा प्रारंभ होती है. அதாவது இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது மெயின் டாபிக்கா. இப்போ வந்து ஒரு பெண் வந்து மாசமா இருக்காங்க, குழந்தை பேரில் இருக்காங்க அப்படின்னா, அவங்க குழந்தை பெறும்போது அவங்க வந்து அந்த இதுல இருப்பாங்க இல்லையா. ஸோ அப்ப வந்து அவங்க கூட வந்து யாராவது இருப்பாங்க, யாராவது ஒரு வயதானவர்களோ முதியவர்களோ, இல்ல கூட அவங்களுடைய ஹஸ்பண்ட் அந்த மாதிரி யாராவது கூட இருப்பாங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்துல அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும் இல்லையா, ஹாஸ்பிட்டல் போய் அவங்க குழந்தை பிறக்கும். ஸோ அப்ப வந்து அந்த குழந்தை பிறக்கக்கூடிய அந்த டைமை வந்து நோட் பண்ணுவாங்க. ஓகேவா. इसके आधार पर बच्चे के भविष्य के बारे में जानकारी दी जाती है. जन्म कुंडली बनाई जाती है, கிரக நட்சத்திரம் கி ஸ்திதி தஷாயி ஜாதி ஹே. ஸோ அவங்க பிறந்த அந்த நேர காலம் அதை வந்து குறிச்சு வச்சிருப்பாங்க. எல்லாருக்குமே ஜாதகம் அப்படின்றது இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்க பிறந்த நேரம் காலம் இதெல்லாம் குறிச்சிட்டு அவங்க என்ன நட்சத்திரம், என்ன ராசி, அதெல்லாம் வந்து பிற்காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கைக்கு நம்ம எது கல்யாணம் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ற அதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுடைய ஃபியூச்சருக்கு வந்து உபயோகமா இருக்கும். ஸோ இது அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னா அது குறிச்சுக்குவாங்க. 10वें दिन घर के कपड़े धोगे जाते हैं. அப்புறம் வந்து குழந்தைய வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த 10வது நாள் முடிஞ்சு அப்புறம் வந்து வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க. 12वें दिन पुरोहित மந்திரோச்சார் கே சாத் பூஜா கராத்தா ஹை. ஸோ 11வது நாள் வந்து வீடையெல்லாம் சுத்தம் பண்ணி வீட்டுக்கு வந்து அந்த பூஜையெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, புரோஹிதரை வச்சு. பத்தி பத்னி கே சாத் மே पवित्र जल देता है. इस जल में से वे कुछ पीते हैं और कुछ अपने सिर पर डालते हैं. ஸோ விரிவா சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அந்த பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா அந்த தீர்த்த புனித நீர் கொடுப்பாங்களே, ஸோ அந்த தீர்த்த தண்ணியை வந்து அவங்க தலையில தெளிப்பாங்க. அப்புறம் வீடு ஃபுல்லா தெளிச்சு அப்ப வீடு வந்து சுத்தமாயிடுச்சு அப்படின்றத நம்புவாங்க. ஸோ புரோஹித் கோ அன்ன பல் மிஷ்டான और दक्षिणा देकर
விதா கியா ஜாத்தா ஹை. ஸோ அப்புறம் வந்து அவர் போனதுக்கு அப்புறம் அவர் போகும்போது என்ன பண்ணுவாங்க, அவருக்கு பிடிச்ச அந்த இனிப்பு இதெல்லாம் வந்து அவர் கொடுக்க வேண்டிய தட்சிணை அதெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ இதுதான் வந்து ஜாத் கர்ம சம்ஸ்கார். ஃபஸ்ட்டு இதுதான் வந்து ஓப்பன் ஆகுறது. அதாவது ஃபஸ்ட்டு விஷயம் இதுதான் வந்து நம்ம செய்கிறோம் சடங்குகளில், இதுதான் முதல்ல. அடுத்து நாமகரன் சம்ஸ்கார், பேர்லேயே இருக்கு இல்லையா, நாமகரன் பெயர் சூட்டுறது, அவ்வளோதான். பச்சே கே ஜென்ம கே 12वीं दिन பச்சே கா நாமகரன் किया जाता है. सो 11வது நாள் குழந்தைக்கு வந்து பெயர் சூட்டுறாங்க அப்படின்றாங்க. ग्रह नक्षत्रों के अध्ययन के बाद नाम में आने वाला पहला अक्षर, அந்த ராசி நட்சத்திரம் நம்ம முதல்ல குறிச்சிருப்போம் இல்லையா, ஸோ அதன் அடிப்படையில் வரக்கூடிய அந்த பெயர், இப்போ கா தா மா சா அப்படின்னு பெயர் வருது இல்லையா, அந்த எழுத்தினுடைய தொடங்கக்கூடிய பெயர் வந்து வைப்பாங்க. उसी से प्रारंभ होने वाले कई नामों में से एक लड़के या लड़की का नाम रख लिया जाता है. ஸோ அது பையனா பொண்ணா அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு அந்த பெயரை வைப்பாங்க. यही नाम शिक्षा विवाह नौकरी आदि के लिए प्रयुक्त होता है. ஸோ இதுதான் வந்து பெயர் வந்து எல்லா இடத்துலையும் இதுதான் வந்து உபயோகப்படுத்தப்படுது. பூஜை के बाद पंडितों को दान दक्षिण दी जाती है. ஸோ அதே போல தான் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பண்டிதர்களுக்கு வந்து தட்சிணை வந்து கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் இஷ்டமித்ரம் சகே சம்பந்தி அவங்களுக்கு எல்லாம் வந்து போஜன் கராயா ஜாத்தாகே, அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறப்படுது. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் கூப்பிட்டுருப்போம் இல்லையா, ஸோ அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறப்படுகிறது. அடுத்து அன்னப்பிரசன்ன சன்ஸ்கார், சாப்பாடு ஊட்டுறது. ஓகேவா, குழந்தை ஃபஸ்ட்டு சாப்பிட்றது நிறைய பேர் கேரளா பேர் ஊட்டி வருது. அப்புறம் கோயில், ஏதாவது ஒரு ஜென்ரலான கோயில் குலதெய்வம் அந்த மாதிரி போய் ஊட்டி விடுவாங்க இல்லையா, ஸோ அதுதான். பச்சா பிராய் சா மா தக்கு மா கா தூது பீத்தாகே, குழந்தை வந்து 6 மாதம் வரைக்கும் அம்மாவினுடைய அந்த பால் தான் குடிக்கும். அதுக்கப்புறமா வந்து தோடா அன்னதேனா பிராரம்ப கத்தை, அதுக்கப்புறமா மெதுவாக தான் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. எடுத்த உடனே வந்து அப்படியே சாப்பாடு வகை அப்படி இல்லை இல்லையா, ஸோ குழந்தைக்கு எது வேணும் அப்படின்றத பார்த்து மெதுவாக வந்து அதை ஆரம்பிப்பாங்க. இஸ் சுப காரியமே सम्मिलित होने के लिए निमंत्रित किया जाता है. ஸோ எல்லாரையும் வந்து இஷ்டமித்ரம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து கூப்பிடுவாங்க கோயிலில். அப்படிங்கும்போது ஒரு சிலர் வந்து அவங்களே வந்து பண்ணிக்கிறாங்க, அப்படிங்கும்போது தனிப்பட்ட முறையில் போய் பண்ணிக்குவாங்க. அப்புறம் इस विशेष अवसर पर खीर अवश्य बनती है. इष्ट देव से प्रार्थना की जाती है बच्चे के उचित विकास हो, शक्तिशाली बने और दीर्घायु हो. ஸோ குழந்தை வந்து அதுக்கப்புறமா அங்கே வந்து சாப்பாடு ஊட்டுறது, அங்கே வந்து குழந்தை வந்து சரியான ஒரு நல்ல வளர்ச்சி, அப்புறம் ரொம்ப சக்திசாலியாக ரொம்ப தீர்காயிலோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணப்படுது. தெய்வங்களுக்கெல்லாம் வந்து நெய்வேத்திய தேனேக்கே பஷாத், தெய்வத்துக்கு நெய்வேத்தியம் வழங்கப்பட்டதுக்கு பிறகு தோடிசி கீர் பச்சேக்கோ சட்டாயி ஜாத்திகை, அந்த பாயசம் அது வந்து குழந்தைக்கு வந்து கொடுக்கப்படுது. மகிழாயே மங்கள் கீத் காத்தி ஹே இஷ்ட மித்ரோं और सगे संबंधी को भोज दिया जाता है. பெண்கள் வந்து பாட்டு பாடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் சேம் கூப்பிட்டு போகலையா எல்லாரையும், ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து போஜன் அதாவது சாப்பாடு பரிமாறப்படும். அடுத்து முண்டன் அப்படின்றத வந்து அந்த தலையில் அந்த முண்டா இது பண்ணுவாங்களா கட்டுவாங்க இல்லையா, ஸோ அதை தான் மீன் பண்ணுறாங்க. இது ஒரு சிலருங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. 3 வருஷக்கு உம்ருக்கே பாத், 3 வயதுக்கு அப்புறமா தான் வந்து இந்த முண்டன் சன்ஸ்கார் அப்படின்றது பண்ணப்படுது. மா பாப் बच्चे को बाहर आंगन में या मुंडन में लाते हैं. विवाहित महिलाएं बच्चे को उबटन लगाकर गरम पानी से स्नान कराती है. फर्स्ट தண்ணியை வந்து ஊற்றி குழந்தைங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து சந்தன் லகாத்தி ஹே, உடம்பு முழுவதையும் வந்து சந்தனம் பூசப்படுது. அப்புறம் இதுக்கப்புறமா வந்து அதுக்கு தேவையான அந்த என்னென்ன செய்யணுமோ அந்த அதுக்கப்புறமா பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ், சந்தனம் பூசுறது, குளிப்பாட்டி அந்த சந்தனம் பூச இதெல்லாமே பண்ணதுக்கு அப்புறமா புரோஹித் சே சங்கல்ப் கராத்தே ஹே, புரோஹிதர் வந்து சங்கல்பம் வந்து சொல்வார். அதுக்கப்புறமா பூஜை பரிவாரங்கள் அதெல்லாமே வந்து நடக்கும். அதன் பிறகு ஏக் சோட்டி சோடுக்கர் சிர்கே பால்கா முண்டன் ஹோத்தாகே, ஒரு சின்னதாக வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த முண்டாசு மாதிரி கட்டுவோம்னு சொல்லுவாங்களே தலையில், ஸோ அதை தான் வந்து மீன் பண்ணுறாங்க. இது வந்து குழந்தையோட தலையில் வந்து பண்ணப்படுது. அடுத்து பச்சே கே ஃபிர் ஸ்நான் கராயா ஜாத்தா ஹை, நயா கப்படா பஹனாயே ஜாத்தே ஹை, அதுக்கப்புறமா வந்து குழந்தை வந்து மறுபடியும் குளிப்பாட்டப்படுது. அதுக்கப்புறமா புது உடைகள் எல்லாம் உடுத்தப்படுது. பூவாக்கி கோதுமை பைட்டாக்கர் கராயா ஜாத்தா ஹை, பூவா அப்படின்னா அத்தையோட மடியில் உட்கார வச்சு தான் இதெல்லாம் வந்து இந்த முண்டன் சம்ஸ்கார் அப்படின்றது செய்யப்படுது அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பூவா அத்தைக்கும் வந்து புது துணியெல்லாம் எடுத்து கொடுக்கப்படுது. பேண்ட் தி ஜாத்தி ஹை, அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படுது. அதுக்கப்புறமா வந்து சபுக்கோ எல்லாருக்கும் அதே போல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு போஜன் பரிமாறப்படுது. அடுத்து யங்யோபவித்
ஜனேவு யா உபநயன் சம்ஸ்கார். உபநயன் அப்படின்றது வந்து தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த உடம்புல வந்து அந்த முன்னூல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நூல் 9 நூலை வந்து கட்டி அந்த ஆண்மகன்களுக்கு வந்து அந்த சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவங்களுக்கு வந்து போடுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் 5 வருஷிக்கு ஆயு சே 9 வருஷிக்கு, 5 வயதிலிருந்து 9 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது வந்து செய்யப்படுது. யஞ்ஞோபவித் யா ஜனேவு 3 தாகும் சே பனா ஹோத்தாகை. அந்த நூல் அப்படின்றது வந்து புனித நூல் அப்படின்றது 3 தாகும் 3 பாகங்களாக 3 3 9 ஓகேவா, 9 நூலாக அது மொத்தமா இருக்கும். ஸோ அந்த நூலை வந்து மொத்தமா கட்டி அதை வந்து बाएं गंदे पर दाहिने हाथ के माध्यम से सामने बैठ और पीछे पीठ पर झूलता है और आड़े डाले रहने के कारण गिरना नहीं. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த இடது பக்கமா இருந்து வலது பக்கமா அதை போடுவாங்க இல்லையா, அது உடம்பு அந்த கழுத்து வழியா விட்டு அதை போடுவாங்க. முன்னாடி பின்னாடி அது வந்து இருக்கும். அது வந்து உடம்பு மேலேயே இருக்கிற மாதிரி இருக்கிறனால அண்ட் தென் வந்து அந்த ரொம்ப டைட்டா இருக்காது, ரொம்ப லூஸா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆடுற மாதிரி இருக்கிறதுனால அது வந்து கீழே விழுகாது. உடம்பு மேலேயே அது படிஞ்சிருக்கு இல்லையா, கையில பட்டு கீழே வருது அப்படிங்கும்போது அது வந்து கீழே விழுகாது அப்படின்றாங்க. ஸோ இதுவும் அதே போலதான். ஹாத் பயிர் தோனே கே பாத் கான் சே உத்தாரா ஜாத்தாக. அதாவது அந்த உபநயனுக்கான விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. ஓகேவா, இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, உபநயன் அப்படின்னா அதனுடைய மீனிங் அதிரிக்த் ஆங்கே, அதாவது விழிப்பு அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஞானம் அடைவதற்கான ஒரு படிப்பதற்கான ஒரு ஞானத்தை அடைவதற்கான ஒரு முறை. ஓகேவா, ஞானத்திற்கான கண் அப்படின்னு சொல்றாங்க. யஹ் ஞான்யா படினிக்கு அதிகார்கா தியோதக்குகை. இது வந்து ஒரு படிப்பு, அப்புறம் வந்து அதற்கான ஒரு அதிகாரம். ஓகேவா, அந்த ஒரு ஞானம் அடைவது அப்படின்றது தான் வந்து இந்த உபநயன் அப்படின்றது மீன் பண்ணுது. ஸோ இதுவும் அதே போல தான் புரோகிதரை வச்சு தான் பண்ணப்படுது. விக்னேஸ்வர் தத்தா இஷ்டதேவ், கணேசன் அவர்களுக்கு விநாயகர் அவர்களுக்கு பூஜை செய்யப்பட்டு அதுக்கப்புறமா இஷ்டதேவர்களுக்கெல்லாம் வழிபாடு செய்யப்பட்டு அதன் பிறகு அந்த பூஜை அதெல்லாம் செய்யப்படுது. அப்புறம் முண்டன் வந்து நிறைவேற்றப்படுது, அதை வந்து அவங்களுக்கு அணிவிக்கப்படுது. அதன் பிறகு எல்லோருக்கும் அதே போல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து போஜ் சே ஹோத்தாகை, சாப்பாடு பரிமாறப்படுது. சேம் எல்லாத்துக்கும் நம்ம எல்லாரையுமே கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னா அதுக்கப்புறமா சேம் அதை தான் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் சொல்றாங்க. அடுத்த விவாஹ் அல்லது பாணி கிரகன் சன்ஸ்கார். விவாஹ் அப்படின்னா தெரியும், திருமணம். ஸோ திருமணம் அப்படிங்கும்போது அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, கிரகஸ்து ஜீவன், ஒரு இல்வாழ்க்கைக்குள்ள நுழைவது தான் இது. ஆசிரம் வியவஸ்தா, நம்ம இதுக்கு முன்னாடி அந்த 4 ஆசிரம் வியவஸ்தா பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல படிக்கிறது பிரம்மச்சரிய ஆசிரம் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதன் போலவே தான் வந்து அதுதான் வந்து இந்த பிரம்மச்சரிய ஆசிரத்துல இருந்து அடுத்தது போகிறது தான் வந்து இந்த விவாஹ். ஓகேவா, அடுத்த விவாஹ் யோகிய கன்யா கா பிதா யா படா பாயி லடிக்கே வாலோம் கே யஹா ஆக்கர். இதெல்லாம் மெயினாக நம்ம வந்து அந்த பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து பொண்ணு பார்க்க போவோம். அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு திருமணம் 2 பேருக்கு வந்து திருமணம் செய்யப்படுது. அங்கே வந்து தூம் தாம் சே சகே சம்பந்தியும் இஷ்டமித்ரோம் கோ லேக்கர், அப்புறம் பாஜே காஜே, அதாவது இசைக்கருவிகள் எல்லாம் வாசிக்கப்பட்டு 2 பேருக்கும் திருமணம் செய்யப்படும். அதுக்கப்புறமா அந்த திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்கு வந்து தேவையான அந்த பூஜை புனஸ்காரம் அதெல்லாம் செய்வோம் திருமணத்தின் போது. அதெல்லாம் செஞ்சு அந்த சடங்கு சம்பிரதாயம் அதெல்லாம் செஞ்சு உன்பர் இத்ரு சிடுக்கா ஜாத்தாக, அந்த வாசனை திரவியம் அதெல்லாம் தெரிக்கப்படும். அதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா மண்டபத்தில் தான் இதெல்லாம் செய்வோம் அப்படின்றதாங்க. ஆகே விவாஹ் கா காரிய கன்யா வாலோம் கே மண்டப் மே ஹோத்தாகே. பொண்ணுடைய முறைப்படி அந்த மண்டபத்தில் அந்த திருமணம் எல்லாம் செய்யப்படும். ஸோ 2 பேரும் வந்து அவங்களுடைய முறைப்படி அந்த திருமணம் அப்படின்றது நடைபெறும் அப்படின்றாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம திருமணம் பேசிக்காக திருமணம் நடைபெறும் போது என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றதா வந்து இங்கே சொல்லப்படுது. ஓகேவா, எப்படி புரோகிதரை அழைச்சி அதற்கான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு அந்த தாலி அப்படின்ற அந்த கயிறு கட்டப்படுது இல்லையா. ஸோ அந்த தாலி கயிறு அப்படின்றது ரொம்ப புண்ணியமானது அப்படின்னு சொல்றாங்க. அதன் மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அப்படின்றது இருக்கு. அப்புறம் கங்கணம் கட்டப்படுது இல்லையா, அதுவும் சொல்றாங்க. திருமணத்துக்கு முன்னாடி அந்த கையில கங்கணம் கட்டுறதுக்கு இல்லையா, அதையும் சொல்லியிருக்காங்க. எல்லா விஷயமும் முக்கியமான நம்ம திருமணம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றதும், அப்புறம் வந்து வந்திருக்கவங்க எல்லாம் வந்து அந்த மணப்பெண் மணமகனுக்கு வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதையும் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அதே போல் அது முடிச்சதுக்கு அப்புறமா எல்லோருக்கும் அந்த சாப்பாடு அப்படின்றது பரிமாறப்படுது அப்படின்றாங்க. அடுத்து அந்தியோஷ்டி சன்ஸ்கார், இது வந்து இறுதி. ஓகேவா,
இறுதி இறந்த பிறகு ஏற்படக்கூடிய அந்த சடங்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து அட்வான்ஸ் ஹிந்தி டிப்ளமோ அப்படின்னா அதற்கு வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறக்காகவும், அவங்களுக்கு ஒரு கோ த்ரூ பண்ண மாதிரி எல்லா மெயின் பாயிண்ட்ஸும் இதுதான்ப்பா இவ்வளோதான் அப்படின்ற அந்த ஒரு ஹோப் கிடைக்கணும், அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாம் நான் போடுறேன். ஸோ தயவுசெய்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். 90% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமே தான் பார்க்குறீங்க. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் தென் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்றத மறக்காம கருத்துக்கள்ல தெரியப்படுத்துங்க. அது எனக்கும் வந்து ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவா அமையும். அண்ட் தென் நீங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதே போல அட்வான்ஸ் ஹிந்தி டிப்ளமோ படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் உங்களால முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலியமா அமௌண்ட் சென்ட் பண்ணியும் நீங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்குறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நீங்க எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். ஓகே, பார்க்கலாம் எத்தனை பேர் லைக் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க அப்படின்றத. ஓके, नेक्स्ट है अंत्योष्टि संस्कार इरुदि। व्यक्ति की मृत्यु के पश्चात उसके सगे संबंधी, इष्ट मित्र, पड़ोसी एकत्र होकर विधि पूर्वक उसके शव का अंतिम संस्कार कर देते हैं। அவங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த தேவையான இறுதி சடங்குகள் எல்லாம் செஞ்சு அவங்கள வழி அனுப்புவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த அந்தியோஷ்டி சன்ஸ்கார், இறுதி அவங்களுடைய அந்த சடங்கு முறை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நாம் இனி வந்து ஒரு 2 வீடியோவோ என்னமோ தான் இருக்குது. அது முடிஞ்சு அப்படின்னா இந்த அட்வான்ஸ் ஹிந்தி டிப்ளமோக்கான கிட் 1லேருந்து 4 வரைக்கும் எல்லா வீடியோஸுமே அப்லோட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். அதாவது ஃபுல் லெசன்ஸ் அப்படின்றத விட இந்த மாதிரி மெயின் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றத வந்து உங்களுக்கு கோ த்ரூ பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாம் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் நல்லா படிங்க. தென் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம சேனலில் வந்து 87 days சேலஞ்ச் அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அதாவது நம்மளுடைய ஸ்டடி மோட்டிவேஷனுக்காகட்டும், வெயிட் லாஸ் சேலஞ்சுக்காகட்டும், நம்மளுடைய ஹெல்த் வைஸ் நம்ம என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த 2025 நம்மளுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த 87 days சேலஞ்ச் அப்படின்றது நம்ம சேனலில் போயிட்டுருக்கு. அண்ட் தென் நம்மளோட இன்னொரு சேனலான ஹாப்பி லைஃப் அப்படின்ற சேனலையும் எல்லா விஷயங்களும் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். நான் டே டு டே லைஃப்பில் என்னென்ன பண்ணுறேன், 87 daysக்காக நான் என்னென்ன பண்ணிட்டுருக்கேன், நம்மளுடைய கோல்ஸ் என்ன, இந்த சேனல் ஆகட்டும், ஹாப்பி லைஃப்காகட்டும், நம்மளுடைய ஹெல்த்தி லைஃப்காகட்டும் நான் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ற விஷயங்களும் ஹாப்பி லைஃப் அப்படின்ற சேனலையும் அது இருக்குது. அண்ட் தென் அந்த சேனலில் வந்து வாழ்க்கைக்கு தேவையான ஹெல்த் வைஸ் ஆகட்டும், ஃபேமிலிக்காகட்டும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், மணி மேனேஜ்மெண்ட்காகட்டும் நிறைய யூஸ்ஃபுல்லான புத்தகங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். அதற்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த சேனலை எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே போல் நம்மளுடைய ஹாப்பி லைஃப் அப்படின்ற சேனலையும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.